ஒரு வருஷத்துக்கு 50 பேர் நாய் கடியால ராபிஸ் தொற்று ஏற்பட்டு செத்து போறாங்க. பச்சிளம் குழந்தைகளும் பெண்களும் வயதானவர்களும் நாயால கடிக்கப்பட்டு ராபிஸ் தொற்று ஏற்பட்டு செத்து போறாங்க. வருஷத்துக்கு 6 இருந்து 7 லட்சம் பேரை நாய் கடிச்சு கொதறுது. பச்சை பிள்ளை வெளியில விளையாட போக முடியல, பயமா இருக்கு, நாய் கடிக்குது. உன்னால தெருநாயை கூட கட்டுப்படுத்த முடியல, தெருநாய்க்கு கூட ஊசி போட முடியல. நீ என்ன நடிக்கிற? என்ன நிர்வாகம் உன்னுடையது? என்ன நிர்வாகம் உன்னுடையது? தமிழ்நாட்டில் காவல்துறை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறாங்க. போலி என்கவுண்டர்கள் அதிகமா இருக்கு. ஒரு புறம் அரசியல்வாதிகள் கட்டுப்பாடுல காவல்துறைகள் இருக்கிறாங்க, அவங்கள செயல்பட விடாம அரசியல்வாதிகள் திமுக காரன் கட்டுக்குள்ள வச்சிருக்கிறான். இந்த லட்சணத்துல, இந்த கேடு கெட்ட நிலைமையில தமிழ்நாட்டை விட்டுப்புட்டு நீ செருப்பை போட்டுக்கிட்டு மக்கள் வரி பணத்துல பெட்ரோலை ஊத்திக்கிட்டு 4 கோட்டை வாங்கிட்டு கிளம்பி போயிட்ட லண்டனுக்கு. எதுக்குப்பா போற? அப்பா தானே உரிமையா கேட்போம். ஏன்பா லண்டன் போற அப்பா அப்பா அப்படின்னு கேட்டா, ஆக பிடிச்சம்பாரு புளியங்கொம்பு 15,000 கோடி ரூபாய்க்கு முதலீட்டாளர்கள் அப்பா அங்கேருந்து காலரை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு வர்றேன். யாருக்காக இழுத்துட்டு வர்றீங்க? உங்க பொண்டாட்டி பிள்ளைகளுக்காக இழுத்துட்டு வர்றீங்க, உங்க புள்ள குட்டிகளுக்காக இழுத்துக்கிட்டு வர்றீங்க. இதனால தமிழ்நாட்டுக்கோ தமிழக மக்களுக்கோ அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கோ ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? இங்க கீரை விற்கிற ஆயா கீரை வித்துக்கிட்டே தான் இருக்க போகுது. இங்க வளையல் விற்கிற அம்மா வளையல் வித்துக்கிட்டே தான் இருக்க போகுது. இங்க பல வண்டி தள்ளுற என் அண்ணன் பல வண்டி தள்ளிக்கிட்டே தான் இருக்க போறான். நாளைக்கே அப்பா லண்டன்ல இருந்து வந்த உடனே மறுநாளே தமிழகம் மாறப்போதா? இல்ல. யாருக்கு அதுல பூசுத்துறீங்க?